வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் பெங்களூரில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார். அதன்படி ரூபாய் 1,60,00,000 ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அந்த தொகையை திரும்ப பெற முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்தது ஏமாந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம், மாகே மற்றும் ஏனம் நீதிமன்ற வளாகங்களில் வரும் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமான கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள், உரிமையியல், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. தங்கள் வழக்குகளை சமாதானமான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நுண்கலை நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவின்படி திறமையான விளையாட்டு வீரர்கள் பிரிவின் கீழ் இட ஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல்களுக்கான அரசாணையை தலைமை செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையை சார்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும், வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாகவும் இளநிலை நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், யானம், மாகே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிம்ஸ் மருத்துவமனையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவமனை, அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் செவிலியர் கல்லூரி சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நமது நிலம் நமது எதிர்காலம் என்பதை மையமாக கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்க நமக்கு சுவாசமளிக்கும் மரங்களை வெட்டாமல் சுற்றுச்சூழலை மாசு இல்லாமல் பாதுகாத்திட வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. அலைடு ஹெல்த் சயின்ஸ் முதல்வர் ஸ்வேதா வரவேற்க, மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அனில் பூர்த்தி தலைமை தாங்கிட, மருத்துவ கண்காணிப்பாளர் பீட்டர் மனோகரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பிம்ஸ் பொது மேலாளர் ஜார்ஜ் தாமஸ் கலந்து கொண்டு விழாவில் பழச்செடிகள் நட்டார். செவிலியர் கல்லூரி சார்பாக மூலிகை செடிகள் வளாகத்தில் நடப்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி கனகசெட்டிக்குளம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நுழைவு வாயில் வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்னாள் ஏஞ்சலின், காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரிகள் கிருபாகரன், நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனூர் எஸ்எம்இபுரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் எஸ்எம்இபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அதனைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பம் அடைந்து பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளது. அதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கி உள்ளது. இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். எனவே இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டும் ஒட்டாமல் அதனை கடைபிடித்து வாழ வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் மரம் வளர்ப்பு அவசியத்தை விளக்கும் வகையில் நீதிமன்ற வளாகம் அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ், கரிகால சிலம்பம் குழு, மனிதனை மனிதனாக நேசிப்போம், சமூகம் அறக்கட்டளை, சகோதரன் அமைப்பு, பூக்கள் திருநங்கைகள் அமைப்பு, ஸ்கேட்டிங் பள்ளி, அண்ணா பிரதேசங்கள் அறக்கட்டளை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், தனசுந்தரம்பால் அறக்கட்டளை, அலைகள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், பிரெண்ட்ஸ் இந்திய மக்கள் முன்னணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, பீட்ஸ் அண்ட் பைட்ஸ் குழு, அரசு ஒலி அறக்கட்டளை உட்பட ஏராளமான சமூக அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக்ராஜ் செய்திருந்தார். சர்வதேச பழங்குடியின இளைஞர்கள் கலை விழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் பயணம். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். ஒடிசா மாநிலம் பான்பூரில் உள்ள கிருத்தி பாஷா பவனில் சர்வதேச பழங்குடியினர் இளைஞர்கள் கலை விழா வரும் ஜூன் 8ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் 41 நாடுகளைச் சார்ந்த இளைஞர்கள், இந்தியாவின் 25 மாநிலங்களைச் சார்ந்த இளைஞர்கள் அவரவர் நாட்டின் மாநில கலாச்சார நடன இசை பெருமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமினை சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்திரன் துவக்கி வைக்கிறார். பான்பூர் நகர சபை தலைவர் மிதுன் நாயக், ஏக்தா ஒருங்கிணைப்பாளர் சந்தியா தேவி, ப்ரொஜெக்ட் பாயிண்ட் தலைவர் சங்காரம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமில் பங்கேற்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகரும் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில செயலாளருமான ஆதவன் தலைமையில் மனோ, ஜெயராஜ், தரணிதரன், குரு பிரசாந்த், இளைஞர் திட்ட மகளிர் அணி மாநில தலைவி ஜெயபிரதா, யோகலட்சுமி, சந்திரிகா, லத்திகா உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்க புறப்படுகின்றனர். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் வேதஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை, ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது. பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் கோழி, ஆடு, மாடு என சாலைகளில் சுற்றி திரியும் நாய்கள் வெறிகொண்டு துரத்துகிறது என பொதுமக்களிடையே பெரும் புகாராக உள்ளது. இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெறும் 2 செவிலியர்கள், கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து 4 பேரும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் வெறி நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.